திருமணத்துக்கு பிறகு நான் செய்த தவறு. சோனியா அகர்வால் பேட்டி. நடிகை சோனியா அகர்வால் பத்திரிகையாளர்களிடம் பேசும்பொழுது, நான் திருமண பந்தத்திலிருந்து விடுவித்தது நான் எடுத்த நல்ல முடிவு. ஆனால் திருமண பந்தத்திலிருந்து விடுவித்து கொண்ட நான் தொடர்ந்து சினிமாவில் நடிக்காமல் சினிமாவில் பிரேக் எடுத்துக்கொண்டேன். அப்போது தெலுங்கிலிருந்து ஜூனியர் என்டிஆருக்கு ஜோடியாக நடிக்க என்னை அழைத்தார்கள். நான் 2-3 படங்களை நிராகரித்து விட்டேன். இப்போதுதான் தெரிகிறது நான் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு. திருமணத்துக்கு பிறகு, திருமண விவாகரத்துக்கு பிறகு சினிமாவில் நடிக்க போனது நான் செய்த மிகப்பெரிய தவறு. இப்போது மீண்டும் வந்திருக்கிறேன். நான் நினைத்த பாத்திரம் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் வந்த பாத்திரங்களை திறமையாக என்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். என்னை பற்றிய செய்திகள் சிரிப்பை வரவழைக்கிறது. ஹன்சிகா மொத்வானி பேட்டி. ஹன்சிகா மொத்வானி அவருடைய காதல் கணவரை விட்டு பிரிகிறார் என்று செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. இதை பற்றி நேரடியாக பதில் சொல்ல விரும்பாத ஹன்சிகா மொத்வானி மழுப்பலாக பதிலை சொல்லியிருக்கிறார். என் வாழ்க்கையை பற்றி வருகிற செய்திகள் எனக்கு சிரிப்பாய் வருகிறது. நான் என்ன பதில் சொல்வது எனக்கு என்று தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஹன்சிகா மொத்வானி. ஆனால் இப்போது ஒரு கடற்கரையில் அவர் பிகினி ட்ரெஸ் போட்டுக்கொண்டு ஜாலியாக கடலில் குளிப்பதை வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார் ஹன்சிகா மொத்வானி. ஹன்சிகா மொத்வானியுடன் அவருடைய கணவர் இல்லை, தனியாக ஜாலியாக இருக்கிறார் ஹன்சிகா மொத்வானி என்பதையும் அந்த வீடியோ படங்கள் விளக்கி சொல்கின்றன. லடாக்கில் சிக்கி தவிக்கிறார் மாதவன். விமான போக்குவரத்து தடை. நடிகர் மாதவன் ஓய்வெடுப்பதற்காகவும் அடுத்த படத்தின் திரைக்கதை வசனம் எழுதுவதற்காகவும் இமயமலையின் உச்சத்தில் இருக்கிற லடாக் பகுதிக்கு சென்றார். அங்கே ஓய்வுக்கு ஓய்வு, வேலைக்கு வேலை என்று மும்முரமாக இருந்தார் மாதவன். ஆனால் சென்னைக்கு திரும்புவதற்கு தயாராக இருந்தார். அந்த நேரத்தில் மழை புயல் அங்கே தாக்கிவிட்டது. இதன் காரணமாக கடந்த 4 நாட்களாக லடாக்குக்கு விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் எப்போது விமான போக்குவரத்து தொடங்கும் என்பது தெரியவில்லை. ஆனாலும் விரைவில் ஊர் திரும்ப வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் லடாக்கில் சிக்கி தவிக்கும் நடிகர் மாதவன். நடிகர் கோவிந்தாவை விட்டு பிரிந்தார் அவருடைய மனைவி. நடிகர் கோவிந்தா இந்தியில் பிரபலமான நடிகர். பாராளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுத்து 5 ஆண்டு காலம் பணியாற்றினார். இவருடைய மனைவி சுனிதா. சமீபத்தில் சுனிதா 61 வயதான கோவிந்தாவை விட்டு பிரிவதாக அறிவித்து விட்டார். கோவிந்தா பல பெண்களுடன் தொடர்பில் இருக்கிறார். நான் பொறுத்து பார்த்தேன், முடியவே இல்லை. பெண்களுடன் தொடர்பான கோவிந்தா அந்த வழியிலேயே சென்று கொண்டிருக்கிறார். எவ்வளோ சொல்லியும் திருத்தி பார்த்தேன், கோவிந்தா திருந்தவில்லை. எனவே கோவிந்தாவை விட்டு பிரிவது என்ற முடிவு எடுத்து விட்டேன். இது உறுதியான முடிவு. அவரும் சந்தோஷமாக இருக்கலாம், நானும் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் கோவிந்தாவினுடைய மனைவி சுனிதா அஹூஜா. கடவுளை முட்டாளாக்க முடியாது, ஜெயம் ரவியின் மனைவி அறிவிப்பு. ஜெயம் ரவி இப்போது சொந்த படம் எடுக்கும் நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார். அந்த விழாவிலே பேசும்போது ரவி மோகன் என்கிற ஜெயம் ரவி, எனக்கு கடவுள் கொடுத்த பரிசு கனிஷா. அவருடைய பெரும் முயற்சியால் தான் நான் இந்த சினிமா கம்பெனியை தொடங்கியிருக்கிறேன். என்னுடைய மறு வாழ்வு தொடங்கி இருக்கிறது. என்னை கிண்டல் செய்தவர்கள் மத்தியில் நான் மீண்டும் மிகப்பெரிய கதாநாயகன் என்பதை நிரூபிப்பேன் என்று சொல்கிறார் ரவி மோகன். ஆனால் ரவி மோகனுடைய முன்னாள் மனைவி ஆர்த்தி ரவி என்ன சொல்கிறார்னா, எல்லோரையும் நீங்கள் முட்டாளாக்கலாம், உங்களையே நீங்கள் முட்டாளாக்கி கொள்ளலாம், ஆனால் கடவுளை முட்டாளாக்க முடியாது என்று பதிவிட்டிருக்கிறார் ஆர்த்தி ரவி. விஜய் படத்தில் புரட்சியாளர் எம்ஜிஆர் பற்றிய காட்சிகள். சமீபத்திலே மதுரையில் நடந்த தமிழ்நாடு வெற்றி கழக மாநாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பாடல்களை பாடினார் விஜய். இதைத் தொடர்ந்து ஜனநாயகன் படத்திலே எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை இடம்பெற செய்திருப்பதாகவும் எம்ஜிஆர் பாடல்களை பாடுவதாகவும் காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஜனநாயகன் படம் அவருடைய கடைசி படம் என்பதால் தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் பிரச்சார படமாகவே ஜனநாயகம் அமைந்திருக்கும் என்று சொல்கிறார்கள் விஜய் ரசிகர்கள். நேயர்களே, இதுபோன்ற பரபரப்பான சினிமா தகவல்களை அறிந்து கொள்ள ஜெம் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.